ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. ஸ்பெஷல் டெட்டினுடைய பாஸ் மார்க்கை 60ஆக குறைக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கங்கள் அதிரடியான ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. என்னங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையிலிருந்து எந்த ஒரு தகவலா இருந்தாலும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பேப்பர் 1 4ஆம் தேதியும், ஸ்பெஷல் பேப்பர் 2 2ஆம் தேதியும் நடைபெற்றது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததாகவும், கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கேட்கப்பட்டது இருந்ததாகவும் தேர்வர்கள் சொன்னாங்க. அதாவது 8வது வகுப்பு வரையும் தான் கொஸ்டின் கேட்போம் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு, 11, 12வதுலேருந்து பயாலஜி கேள்வி வந்திருக்குது. இது எந்த விதத்தில நியாயம்? அதனால எங்களுக்கு கொஸ்டின் வேணும்னே பிளான் பண்ணி நீங்க வந்து கஷ்டமா கேட்டுருக்கிறீங்க. அதனால அதேமாரி அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டிருக்கிறீங்க. அதனால எங்களுக்கு என்ன பண்ணணும்னா, பாஸ் மதிப்பெண்கள 60ஆ குறைக்கணும். எல்லாருக்கும் 60 அப்படிங்கிற பாஸ் மதிப்பெண்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பெஷல் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் வந்து ஒரு அதிரடியான முடிவெடுத்து கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு விடுத்திருக்கிறார்கள். இது வந்து 60 மதிப்பெண்றது கொண்டு வரப்படுமா அப்படிங்கிறது ரிசல்ட் அப்ப தான் தெரியும். ஆனா அவங்களோட தரப்பு எதிர்ப்ப வந்து எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்ப இருந்தே அவங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொஸ்டின் ரொம்ப டஃப்பா இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்திருக்குது. ஒரு ஸ்பெஷல் எழுதுற ஒரு அரசு ஆசிரியர்களையும் ஆல்ரெடி பணியில் இருக்கக்கூடிய தனியார் ஆசிரியர்களையும் இப்படி தான் நீங்க நடத்துவீங்களா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் 2013லேருந்து 2025 வரைக்கும் பாஸ் ஆயிட்டு பணி நியமனம் இல்லாம இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்களுக்கு இதுவே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நாங்க 13 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறோமே! அது இப்ப எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது. உங்களுக்கு அதே மாரி கேட்ட மாரி தான் எங்களுக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. நாங்க 13 வருஷத்துக்கு முன்னாடி இது கிளியர் பண்ணிட்டு இருக்கோம்ல. அது எவ்வளோ கஷ்டமான எக்ஸாம்னு உங்களுக்கு தெரியுமா? இத விட கஷ்டமா தான் இருந்தது எங்களுக்கு. நாங்க கிளியர் பண்ணலையா? 13 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு அரசு பணி? அப்படிங்கிற மாரி இவர்கள் ஒரு புறம் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு பாஸ் மதிப்பெண் 60 அரசு ஆசிரியர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, 2000 இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி எழுதியிருக்காங்கல்ல 25ல, அவங்களும் அனைவருக்கும் 60 மதிப்பெண் பாஸ் மதிப்பெண் வேணும்னு சொல்லி நிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் எழுதி டிஸ்குவாலிஃபை ஆனாங்களோ, அதாவது 73, 72 எடுத்து அவங்க எல்லாமே இப்போ வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் குடுத்தோம்னா 60 மார்க் அப்படின்னா, எக்கச்சக்கமான பேர் தேர்வுல பாஸ் ஆகுற மாரி வரும். ஸோ, அந்த மாரி எல்லாருக்கும் இப்போ குடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு குடுத்தாங்கன்னா, எல்லாருக்குமே பாஸ் மதிப்பெண் 60 அப்படின்னு குடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருவேளை இந்த ஸ்பெஷல் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சிறப்பா 60 மார்க்கு பாஸ் மதிப்பெண் குடுத்தா, இதில சில தனியார் பள்ளிகள்ல வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க எக்ஸாமு. இவங்க வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் எழுத முடியாது. மற்றும் அடுத்த நியமன தேர்வுகள் எதுவுமே இவங்களால வந்து எழுத முடியாது. ஏன்னா, இது வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் ஃபார் வொர்க்கிங் டீச்சர்ஸ். நாட் ஃபார் தி அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம்ஸ். நியமன தேர்வுக்கான தேர்வு கிடையாது. அதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. ஒன்லி வொர்க்கிங் டீச்சர்ஸ் தங்களோட பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு தேர்வு மட்டும் தான் அப்படிங்கிற மாரியான ஒரு அறிவிப்பு வெளியாகும். அப்ப இதிலேயே பல குழப்பங்கள் வந்து உருவாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு 60 மார்க்னு அனௌன்ஸ் பண்ணா எல்லாருக்கும் பண்ணணும். இல்லையா, இருக்கிற நடைமுறை என்ன? 75 சில கேட்டகரிக்கு, 60 சில கேட்டகரிக்குன்னு இருக்கா? அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் எந்த ப்ராப்ளம் வராம, கன்ஃப்யூஷனும் வராம இருக்கும். ஆனா, சிறப்பாசிரியர்கள் இதை விட போறதில்லை. 60 மார்க் வேணும்னு சொல்லிட்டு கேட்க தான் போறாங்க. இல்லன்னா எங்களுக்கு எக்ஸாம் வைங்க அப்படின்னு கேட்க தான் போறாங்க. அதனால இந்த விஷயம் கண்டிப்பா இன்னும் சிறிது நாட்கள்ல நமக்கு இந்த 60 மார்க்குங்கிறது ஒரு பரவலா பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறும் கண்டிப்பா. இது அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதுக்கு பிறகு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அது என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் மூலமா சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.